கணபதியே கண்ணிமணி கணபதியே கவலை நீக்கும் கணபதியே கண்ணிமணி கணபதியே கவலை நீக்கும் கணபதியே படிக்கும் கணபதியே தூய நெஞ்சில்
அவ்வளோதான் கம்பெனி எடுத்து போயிட்டு போயிட்டு போகுதா மாணவர்களின் கனிவான கவனத்திற்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியை தயவு செய்து அமைச்சர் பெருமக்கள் வருகை தர இருப்பதால் காலம் கடந்தமைக்காக முதலில் மன்னிக்க வேண்டுகின்றோம். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் முடிந்த பிறகு அமைச்சர் பெருமக்களின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் முடிந்த பிறகு கம்ப்யூட்டர் கல்வி பயில விரும்புகின்ற மாணவர்கள் தயவு செய்து பொறுமை காத்து அதற்கு பிறகு உங்களது ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேல வாங்க நீங்க வாங்க.
விஜயகுரு அறக்கட்டளையின் பல்வேறு இலவச சேவை நிறுவனங்களின் துவக்க விழா, நலத்திட்டங்கள், சேவைகள் ஆற்றுதல் ஆகியன இப்பொழுது இந்த அரங்கத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த இனிய விழாவிற்கு ஸ்ரீ சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்கள் தலைமை வகிப்பார்கள். ராமச்சந்திரராஜா சேரிட்டி ட்ரஸ்டின் மேனேஜிங் ட்ரஸ்டி உயர் திரு NR சுப்பிரமணிய ராஜா அவர்கள் முன்னிலை வகிப்பார்கள். டாக்டர் கோதண்டராமன் அவர்கள் விழாவை தொகுத்து வழங்குவார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மிக்க மாண்புமிகு திரு KKSR ராமச்சந்திரன் அவர்கள் இந்த விழாவில் உரையாற்றி நலத்திட்டங்களை நிறைவேற்றி நமக்கெல்லாம் நல்ல உரைகள் வழங்க இருக்கின்றார்கள் என்பதை இந்த விழா குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு இந்த விழா நடத்தும் பணியினை நமது டாக்டர் G கோதண்டராமன் அவர்களுக்கு இப்பொழுது வழங்கப்படுகின்றது. ஒரு உன்னத பெரிய புண்ணிய நோக்கத்தை உடைய இங்கு விஜயகுரு அறக்கட்டளை என்ற ஒரு அருமையான இந்த அறக்கட்டளையை ராஜபாளையத்தில் நிறுவி இந்த பகுதி மக்களுக்கும் சரி, ராஜபாளையம் நகர மக்களுக்கும் சரி, சுற்றியுள்ள மக்களுக்கும் சரி தனது புண்ணிய சேவையை ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த அறக்கட்டளையினுடைய துவக்க விழா இன்று நடக்க இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு உயரிய நோக்கத்துடைய இந்த அறக்கட்டளையை துவக்கி வைத்து இந்த அறக்கட்டளையுடைய சீரிய உயரிய சேவைகளை எல்லாம் இன்று துவக்கி வைத்து நம்மிடையே நல்ல உரையாற்ற இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அவர்களே, KKSR பற்றி அவங்களை பற்றி நம்ம எந்த இதுவும் சின்ன நமது மாவட்டத்தில் ஒரு சின்ன கைப்பிள்ளை கூட தெரிஞ்சு வச்சிருக்கோம். நமது விருதுநகர் மாவட்டத்தினுடைய தங்க தலைமகன் நாம் எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற போராட நல்ல ஒரு பெரிய உயரிய அந்த எண்ணங்களுடைய அந்த தலைமகன் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள், இங்கே சிறப்பு விருந்தினராக. அப்படிப்பட்ட அந்த நமது அமைச்சர் பெருமானார் அவர்களை விஜயகுரு அறக்கட்டளையின் சார்பாக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு மாலையை அணிவித்து பொன்னாடை வந்து இந்த அறக்கட்டளையுடைய பல சேவைகளையும் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய இந்த விழாவில் முன்னிலை வகிக்க இருக்கின்ற நமது மரியாதைக்குரிய NR சுப்பிரமணிய ராஜா அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த விஜயகுரு அறக்கட்டளையை ராஜபாளையத்தில் நிறுவி அத்துணை பெருமைகளையும் ராஜபாளையத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று இங்கே முனைப்போடு இருக்கின்ற நமது சுவாமிகள் ஸ்ரீ சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்களுக்கு நமது அமைச்சர் அவர்கள் பொன்னாடை போற்றி சுவாமி அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்கும். ஈடுபடுத்திக் கொண்டு நமது விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் ஐயா ஊராட்சி ஒன்றிய சேர்மன் மரியாதைக்குரிய சுப்பராஜ் ஐயா அவர்களுக்கு மக்களுக்கு எவ்வளவு தொண்டாற்ற முடியுமோ அவ்வளவு தொண்டாற்றி வருகின்ற நமது அன்புள்ளம் சகோதரர் முன்னாள் MLA VP ராஜன் அவர்களுக்கு அறிவித்து கொண்டாட இருக்கின்றார்கள். நமது பகுதியில் இந்த அரசியலை சார்ந்து அடுத்தபடியாக முன்னாள் தலைவர் டாக்டர் கோதண்டராமன் அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பாக இப்பொழுது கௌரவம் செய்யப்படுகிறது. கல்லூரியுடைய முதல்வர் மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் G வெங்கட்ராமன் அவர்களே, இந்த ஒரு சேவை திட்ட விழாவில் தனது யோக வாழ்க்கையின் மூலம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல சேவைகளை ஆற்றிருக்கின்ற யோகா மற்றும் இயற்கை மருத்துவ நிபுணர் மரியாதைக்குரிய ஆதிஸ்வர் அவர்களே,
அவர்களுக்கு இந்த விஜயகுரு அறக்கட்டளையுடைய சார்பாக சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்கின்றோம். நமது ராஜபாளைய நகர வட்டாட்சியர் மரியாதைக்குரிய உயர் திரு காளிமுத்து ஐயா அவர்களே, காவல்துறை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய உயர் திரு KS முருகேசன் அவர்களே, இங்கே சிறப்பு நலத்திட்ட ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு M பொன்மலர் அவர்களே, சிறப்பு நல்ல ஒரு சேவைகளை அளிக்க இருக்கின்ற மரியாதைக்குரிய தம்பி சிவகுமார் அவர்களே, சகோதரர் சிவகுமார் அவர்களுக்கு நமது விருதுநகர் மாவட்ட தலைமகன் உயரிய நோக்கங்களை கொண்ட சேவை திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் சிவகுமார் அவர்களுக்கு அந்த மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி அன்னாரை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு உயரிய நிலைக்கு வந்து அதன் பிறகு இந்த ஆன்மீக பணியை தனது நல்ல பணியாக தேர்ந்தெடுத்து ஏற்றுக்கொண்டு இந்த விஜயகுரு அறக்கட்டளையை நிறுவியிருக்கிறார்கள். அற்புதமான ஒரு நல்ல செயல். அவர்கள் எப்பொழுதுமே ஒரு நல்ல நகரம் நல்லபடியாக விளங்க வேண்டும் என்றால் அங்கே அது இறை பூஜைகளோ கோயில் பூஜைகளோ ஒரு ஆன்மீக சார்ந்த அந்த பணிகளோ நடக்க வேண்டும் என்று ஒரு பெரியவர்கள் எல்லாம் ரொம்ப ஒரு ஆணித்தரமாக கூறுவார்கள். அதையே திருமூலன் அவர்கள் சித்தர் திருமூலன் அவர்கள் ஆணித்தரமாக இந்த ஒரு திருமந்திரத்தை நான் சொல்லி அனைவரையும் நாங்கள் வரவேற்று அமைய இருக்கின்றோம். திருமூலன் சொல்லுவார், இந்த மாதிரியான காரணம் இருக்கின்றது, அப்படி இருந்தால்தான் ஒரு நாடு நன்றாக இருக்கும் என்று அவர்கள் கூறுவார்கள். ஆற்றரு நோய்மிக்கு அவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வழி குன்றுவர் கூற்றுதைத்தான் திருக்கோயில்களாவை சாற்றிய பூசைகள் தப்பிடித்தானே. அதாவது ஒரு இறைப்பணி அங்கே நடக்காமல் ஒரு ஊரிலோ ஒரு நகரத்திலோ ஒரு தேசத்திலோ இருந்தால் அங்கே நோய்கள் மிகும் என்று கூறுகின்றார்கள். அந்த தேசமே மழையின்றி தவிக்கும் என்று கூறுகின்றார்கள். போற்றரு மன்னரும் அந்த தேசத்தை ஆட்சி புரிகின்ற மன்னரும் போர்வழி கொண்டு அதனுடைய வலிமை குந்திவிடும் என்று சொல்லுகின்றார் திருமூலர். அப்படிப்பட்ட ஒரு உயரிய ஆன்மீக பணி இங்கே நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. முன்னவனார் கோயில் பூசை முட்டுமின் மன்னருக்கு தீங்குள வாரி வழங்குன்றும் கண்ணங்களவு மிகுந்திடும் காசினி என்னரு நந்தி எடுத்துரைத்தானே. இப்படி திருமூலன் இந்த ஆன்மீக பணியினுடைய சிறப்புகளை சொல்லும் பொழுது நாம் அதையெல்லாம் நினைத்துக் கொண்டு இந்த விழாவை நாம் நினைத்தோம் என்றால், எண்ணி பார்த்தோம் என்றால் ஒரு அற்புதமான இங்கே ஆன்மீக பணி தொடங்கி இருக்கின்றது. இந்த ஆன்மீக பணியின் மூலம் மக்களுடைய சேவை இப்பொழுதே மக்களுக்கு செய்யும் தொண்டை மகேசன் தொண்டு என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தொண்டினை இங்கே துவங்க இருக்கின்றார்கள். விஜயகுரு அறக்கட்டளை மூலம் அந்த நல்ல நிகழ்ச்சிக்கு இந்த துவக்க விழாவுக்கு அமைச்சருடைய ஒரு சிறப்பு பார்வையில் இங்கே நடக்க இருக்கின்ற துவக்க விழாவுக்கு அமர்ந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகளே, இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, ராஜபாளைய நகரத்து பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, மாணவிகளே, அனைவரையும் மீண்டும் விஜயகுரு அறக்கட்டளை சார்பாக அனைவரையும் வருக என்று வரவேற்று அமைகின்ற நன்றி. ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த ராஜா ஸ்வீட்ஸ் நிறுவனர் நமது சுவாமி அவர்களுக்கும் ராஜா ஸ்வீட்ஸ் அதிபர் திரு சிவகுமார் அவர்களுக்கும் இந்த பொன்னாடையும் சந்திரமலை அணித்து கௌரவிக்கிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்து எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆற்றுகின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிகளுக்கு இங்கு வந்திருக்கும் நம்ம தமிழக அரசு முக்கிய பொறுப்பேற்றுவதற்கும் வந்திருக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கியமாக தலைவர் அவர்களுக்கும் முன்னால் இருக்கும் அனைத்து என்னுடைய கொள்கைப்படி எல்லாருமே ஆண்டவர்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு இது இருக்கிறது பூரா
இறைவனுடைய தத்துவத்தில் தான் உடம்பில் இருக்கிறது என்று எங்களுக்கு சேர்ந்த குருநாதர் சொல்லியிருக்கிறார். சேவை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சிறுவயது முதலிலிருந்தே என்னுடைய ஆவலில் ஆசையால் நான் பல சேவைகள் செய்து இருக்கின்றேன். அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 1994 அன்று அரசு ஆஸ்பத்திரியில் ஓபிசி நான் அன்றைய கன்சியல் கமிஷன் வைஸ் பிரசிடண்டாக இருக்கும்போது நான் இந்த சேவையை செய்து கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு அதன் பிறகு நான் ஒவ்வொரு சேவை செய்வது யாருக்குமே தெரியக்கூடாது என்றே நான் தனிப்பட்ட முறையில் அரசு ஆஸ்பத்திரியில் வசிக்கும் என்னுடைய குழந்தைகள் பிறந்த நாள் என்றும் மற்றும் ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு. அதன் பிறகு நான் ஒவ்வொரு சேவை செய்வது யாருக்குமே தெரியக்கூடாது என்றே நான் தனிப்பட்ட முறையில் அரசு ஆஸ்பத்திரியில் வசிக்கும் என்னுடைய குழந்தைகள் பிறந்த நாள் என்றும் மற்றும் ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு, ஆரஞ்சு பழம், ரொட்டி என்று நான் சேவை செய்து கொண்டிருந்த நேரங்களில் அதுவும் போல என்னால் நான் எங்கள் பஸ் ஸ்டாண்ட் சுற்றுப்புற வியாபார சங்க தலைவராக ஒரு 22 வருஷமாக இருந்து அங்கிருந்தும் சில சேவைகள், அதாவது போன 2 வருஷம் 1 வருஷம் முந்தி நம்ம எம்பியை வைத்து அனாதை ஆசிரமத்தில் ஒரு 70,000 ரூபாய்க்கு உண்டான ஒரு சேவை திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றியுள்ளோம். அது இன்றைய எம்பி அவர்கள் தான் நமக்கு கூட இருந்து எல்லாம் உதவி செய்வார்கள். அதனால் நாம் செய்யும் உதவிங்கிறது ஒவ்வொரு மனதிலும் நன்கு ஏன் செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து நன்றாக அதை பயன்படுத்தி நாம் வாழும் இந்த நாட்டிற்கும் உங்களுக்கும் நீங்கள் மேலும் மேலும் இந்த சேவை திட்டங்களில் ஒவ்வொரு ஆளும் பங்கு கொண்டு இது ஒரு ஆள் தனியாக ஒரு ஆள் செய்ய முடியாது அல்ல என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் நானும் ஒரு துறையின்றால் சொல்ல முடியாது, நான் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் என்னுடைய பையன் என்று இங்கே நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் என்னுடைய பையனை அவன் நிர்வாகத்தில் விட்டதனால் அவனுக்கு ஒவ்வொருவரும் இருந்து உதவி பண்ணி அவனுடைய செய்கைகளுக்கு ஆதரவு கொடுத்து அவனுடைய நல்ல காரியங்களுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய அமைச்சர் அவர்களும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அரசு சார்ந்த அனைவர்களும் அவனுக்கு எல்லா உதவியும் பண்ணி நீங்கள் நன்றாக அவனை வளர்த்து இந்த தேசத்திற்கும் நாட்டுக்கும் நல்லது செய்ய உங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அந்த இறைவன் அருள் கூர்ந்து செய்வார்கள். அதுக்கு சேவை திட்டத்திற்கு சில பேர் சொல்லுவாங்க, ஒன்று என்ன பணம் எடுக்கிறது நீ செய்ய என்று என்கிட்ட கேட்டார். சேவை செய்வதற்கு பணம் தேவையில்லை, மனம்தான் வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். மனம் எங்கே இருக்கின்றதோ அங்கு பணம் வரும் என்று ஒவ்வொருவரும் நினைத்தார். நீங்கள் செய்யும் சேவைக்கு இறைவன் அவனாகவே கொடுப்பான். யாருமே யாருக்குமே கொடுக்கக்கூடாதுங்கிற